அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துருக்கியில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ. ரஷ்ய தலைநகரில் வீழ்ந்து நொறுக்கிய விமானம், பயணித்தவர்களுக்கு நேர்ந்த துயரம். டிரம்பிற்கு விழப்போகும் பேரிடி, அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்கும் எலான் மஸ்க். பாகிஸ்தான், சீனா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் இணைந்து அமைக்கும் புதிய திட்டம். வரலாறு மீண்டும் நிகழ்கின்றது, ஈரானியர்கள் முன் மண்டியிட்ட நெதன்யாகு. அமெரிக்காவில் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளான விமானம், பலர் உயிரிழப்பு. காசாவில் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு, 85 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அமெரிக்க பயணம். சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து, 5 உயிரிழப்பு. ஈரானிய ராணுவம் இஸ்ரேலிய ஏவுகணைகளை அழித்து தாக்கியது. வெளியாகிய காணொளிகள் தொடர்பான விரிவான செய்திகள். துருக்கியின் மேற்கு மாகாணமான இஸ்மிரில் 2வது நாளாகவும் நேற்று காட்டுத்தீ வேகமாக பரவியுள்ளது. இந்த தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்மிரின் குயுகாக் மற்றும் டோகன்பே பகுதிகளில் ஏற்பட்ட தீ இரவு முழுவதும் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று காரணமாக மேலும் 4 கிராமங்களிலும் 2 சுற்றுப்புறங்களிலும் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டதாக வனத்துறை அமைச்சர் இப்ராஹிம் ஜுமக்லி நேற்று கூறினார். இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் மற்றும் பிற வாகனங்களுடன் 1000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தீ விபத்து காரணமாக இஸ்மிர் அட்னான் மெண்டரேஸ் விமான நிலையத்தின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டதாக துருக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்மிரில் உள்ள செபேரி, ஹிஷார் மற்றும் மெண்டரேஸ் மாவட்டங்களுக்கு இடையே ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. காற்று வேகமாக வீசியதால் தீ வேகமாக பரவியது என்று ஆளுநர் சுலேமன் எல்பென் கூறினார். ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் நேற்று காலை சிறிய ரக விமானம் ஒன்று பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. இந்த நிலையில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் திடீரென கோளாறு ஏற்பட்டு விழுந்து நொறுங்கியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 4 பேரும் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு சட்ட மூலத்திற்கு உலக பணக்காரரான எலான் மஸ்க் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார். இதற்கிடையே இந்த சட்ட மூலம் அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து எலான் மஸ்க் தனது அதிருப்தியை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, வரி மற்றும் செலவு சட்ட மூலம் வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இந்த சட்ட மூலத்திற்கு வாக்களித்த ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வெட்கத்தால் தலை குனிய வேண்டும். குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இந்த பூமியில் செய்யும் கடைசி விஷயம் இதுவாக இருந்தால் அடுத்த ஆண்டு தங்கள் முதன்மை தேர்தலை இழப்பார்கள். இந்த பைத்தியக்காரத்தனமான செலவு சட்டம் மூலம் நிறைவேறினால் அடுத்த நாள் புதிய கட்சி உருவாகும். மக்களுக்கு உண்மையில் ஒரு குரல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது நாட்டிற்கு ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி தேவை. அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் இதுவாகும் என்றார். ஏற்கனவே அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்குவேன் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான், சீனா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் புதிய பிராந்திய அமைப்புக்கான திட்டத்தை உருவாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது சார்க் என்ற தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு சங்கத்துக்கு மாற்றான அமைப்பாக செயற்படுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சார்க் அமைப்பில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மாலைதீவுகள், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகியவை அங்கம் வகிக்கின்றன.
இந்த நிலையில் இந்த மாற்று அமைப்பு தொடர்பில் ஆராயும் முகமாக சீனாவின் குன்மிங் என்ற இடத்தில் கடந்த 19ஆம் தேதியன்று பாகிஸ்தான், சீனா மற்றும் பங்களாதேஷ் அதிகாரிகள் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர். இதன்போது இந்தியா உட்பட்ட ஏனைய சார்க் அமைப்பு நாடுகளையும் தமது அமைப்பில் இணைவதற்கான அழைப்பை விடுப்பது என்று குறித்த நாடுகள் தீர்மானித்துள்ளன. எனினும் 3 நாடுகளுக்கிடையான இந்த சந்திப்பு அரசியல் ரீதியானது அல்ல என்று பங்களாதேஷின் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான 12 நாள் போர் தோல்வியடைந்த பிறகு இஸ்ரேலுக்கு பெரும் தோல்வி நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஜிராஸில் ஒரு பெரிய விளம்பர பலகை தோன்றியுள்ளது. இது இஸ்ரேலின் தோல்விக்கு ஒரு உதாரணமாக காட்டப்படுகிறது. நெதன்யாகு ஈரானின் பண்டைய பேரரசர் ஷாபூர் முன் தலைவணங்குவதை காட்டுகின்றது. இந்த சுவரொட்டி பண்டைய பாரசீக கலை மற்றும் வரலாற்றின் மிகவும் சின்னமான மற்றும் சக்தி வாய்ந்த சித்தரிப்புகளால் ஈர்க்கப்பட்டுள்ளது. ஈரானின் பெர்சேபோலிஸுக்கு அருகிலுள்ள நக்ஷி ரோஸ்டவில் உள்ள பாறை நிவாரணத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளபடி சாசானிய மன்னர் சாபூர் முன் ரோமானிய பேரரசர் வலேரியனின் தோல்வி மற்றும் சமர்ப்பிப்பு என்பதையும் இது காட்டுகின்றது. காலம் தோன்றியதிலிருந்து உண்மையான மனிதர்களின் பெருமை மரியாதையற்றவர்களை மண்டியிட வைத்துள்ளது. அதற்கு காலம் பதில் சொல்லும் என்ற அளவுக்கு இந்த வரைபடம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஈரானியர்கள் முன் நெதன்யாகு மண்டியிடுகின்றார் என்பதை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த வரைபடம் அமைந்துள்ளது. அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் சிறிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். குறித்த விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளாகியுள்ளது. யங்ஸ்டவுன் வாரன் பிராந்திய விமான நிலையத்தில் இருந்து 6 பயணிகளுடன் புறப்பட்ட செஸ்னா 441 என்ற விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனையடுத்து உடனடியாக மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் விமானத்தில் பயணித்த 6 பேரும் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அவர்களின் அடையாளம் காணும் செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளை நடத்தி வருகிறது. மருத்துவமனைகள், பள்ளிகள், வீடுகள் மற்றும் பிற நெரிசலான இடங்கள் திங்கட்கிழமை கடுமையான குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்டன. காசா நகரின் கடற்கரையில் நடந்த ராக்கெட் தாக்குதலில் குறைந்தது 24 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 30 பேர் காயமடைந்தனர். மத்திய காசாவில் உள்ள அல் அக்ஸா மருத்துவமனை மீது பெரியளவிலான தாக்குதல் நடாத்தப்பட்டது. காசா நகரின் அல் வக்த்ரா சாலையில் பாதசாரிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 6 பேர் கொல்லப்பட்டனர். கான்ஜூனிஸில் வீடுகள் பரவலாக அழிக்கப்படுவது தொடர்வதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய டாங்கிகள் வடக்கு காசாவில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றன. அங்கு ஒரு பெரிய வெளியேற்றம் காணப்படுகின்றது. 18 பகுதிகளை காலி செய்ய இராணுவம் இறுதி எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருந்த 4 பள்ளிகள் திங்களன்று தாக்கப்பட்டன. கான்யூனிஸில் உள்ள உணவு விநியோக மையத்தின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 50 பேர் காயமடைந்தனர். காசாவில் மட்டும் திங்களன்று 85 பேர் இறந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 60 பேர் வடக்கு காசாவிலும் காசாவின் 80% அதிகமானோர் இஸ்ரேலிய இராணுவ கட்டுப்பாட்டிலும் இருக்கின்றனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வரும் ஜூலை 7ஆம் தேதியன்று அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையில் தொடங்கிய போரானது கடந்த ஜூன் 24ஆம் தேதியன்று 12ஆம் நாளை எட்டியதுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக அறிவித்தார். அதனை ஏற்ற 2 நாடுகளும் தங்களது தாக்குதல்களை நிறுத்தியதுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பிரதமர் நெதன்யாகு வரும் ஜூலை 7ஆம் தேதியன்று அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கடந்த ஜனவரியில் அதிபர் ட்ரம்பின் ஆட்சி அமைந்தது முதல் 3வது முறையாக பிரதமர் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். தமிழகத்தின் சிவகாசி அருகே உள்ள பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த பட்டாசு தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 3 அறைகள் தரைமட்டமாகியுள்ளன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த வெடி விபத்தில் தொழிலாளர்கள் 5 பேர் உயிரிழந்துள்ளதோடு 4 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர்.
இவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் விதித்த 12 நாள் போரின் போது ஈரானின் ராணுவ வான் பாதுகாப்பு படைகள் இஸ்ரேலிய ஆட்சியின் மைக்ரோவேவ் விமானங்களை அளிக்கும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளது. ஜூன் 13 அன்று இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு வெளிப்படையான மற்றும் தூண்டப்படாத ஆக்கிரமிப்பை தொடங்கியது. பல உயர் ராணுவ தளபதிகள், அணு விஞ்ஞானிகள் மற்றும் சாதாரண பொதுமக்களை படுகொலை செய்தது. ஒரு வாரத்துக்கு மேலாக அமெரிக்காவும் அதே பாதையில் குதித்து ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம், சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் ஆகியவற்றின் கடுமையான மீறலாக 3 ஈரானிய அணுசக்தி தளங்களை குண்டு வீசி தாக்கியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள மூலோபாய தளங்களையும் மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்தையும் குறிவைத்தன. ஜூன் 24 அன்று இஸ்ரேலிய ஆட்சிக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான வெற்றிகரமான பதிலடி நடவடிக்கைகளின் மூலம் ஈரான் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை நிறுத்த முடிந்தது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கதிகலங்கும் அளவுக்கு ஈரான் பல தாக்குதலை வழங்கியுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.